நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது மாலை 5:10 மணி ஆகிறது. இன்றைய தேதி 13/6/2025, அதாவது ஜூன் மாதம் 13ஆம் நாள் 2025ஆம் வருடம். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் உற்று நோக்குகையில் டெல்டாவில் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் உருவாக தொடங்கி அது தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. அதனுடைய நகர்வுகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கிழக்கு நோக்கி அமைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில், குறிப்பாக தஞ்சாவூர் கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பாபநாசம், ஐயம்பேட்டை, வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாக வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கும்பகோணம், வலங்கைமான், பாபநாசம், ஐயம்பேட்டை, திருமானூர், அதே போல் தஞ்சாவூர், ஒரத்தநாடு மற்றும் நீடாமங்கலம், குடவாசல் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகள், திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும், திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடத்திலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், சில நிமிடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணாகரம், தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் தீவிரமடைந்து கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நாகதாசம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. நீங்கள் யாராவது பெண்ணாகரம், தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாகவும் நண்பர்களாகவும் இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் நல்லம்பள்ளி அருகில், அதே போல் மூக்கனூர் வனப்பகுதிகளில் கூட மழை மேகங்கள் இருக்குது. தொப்பூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், தருமபுரி தொப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம காரிமங்கலம் மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம், சில நிமிடங்களிலேயே பதிவாகலாம். அதன் பிறகு இந்த மழை மேகங்கள் மேலும் நகரும் பொழுது அரூரில் மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் பகிர்ந்திருந்தார் சில நாட்களுக்கு முன்பாக கருத்துரை பகுதியில். அந்த பகுதிக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதற்கு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அதே போல் கிருஷ்ணகிரி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் அச்சமங்கலம் மற்றும் கிருஷ்ணகிரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில், அந்த கம்மம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள், போகனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஆக மொத்தத்தில் குப்பம், கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அப்படிங்கிறத இங்கே நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் கண்டிஷன் ஃபேவரபுளாக தான் இருக்கும். மேற்கு காற்று கொஞ்சம் வீரியம் பெற்றாலே இப்போ இந்த பகுதிகளில் மழை மேகங்கள் இருக்குங்கும் போது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் பலன் வழங்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது. தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா சாத்தனூர் அணை நீர்பிரிவு பகுதிகளில் ஒரு சில இடங்களில், அந்த தானிப்பாடி அருகில் சில இடங்களில் மழை மேகங்களை பார்க்க முடியுது. நீங்கள் தானிப்பாடி அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தீங்கன்னா, கருமந்துறை மற்றும் கல்ராயன் மலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மழை மேகங்கள் வேகமாக நகரக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில பகுதிகளில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு நிகழ்நேர தகவல்கள். இந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகர்வதற்கான அமைப்பு இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அதே போல் நம்ம அரூர் மாதிரியான இடங்களில், இவை தவிர்த்து நம்ம டெல்டாவில் மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இந்த மாதிரியான குரல் பதிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் பகுதியின் நிலவரத்தை கருத்துரை பகுதியில் பகிர்ந்து எங்களை உற்சாகம் ஊட்டும் வகையில் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.